பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வாஞ்சியோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் தேவன் உங்களோடு பேசுவாராக. இந்த நாட்கள் நமக்கு ஒரு ஆச்சரியமான நாட்களாக இருக்கிறது. தேவன் சகல சூழ்நிலையிலும் நம்மளை போஷித்து நம்மளை உடுத்திவித்து நம்மை காப்பாற்றி அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேச அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணுவோமா? இந்த நாளிலும் ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் யார்? ஏன் இவருக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம், ஏன் இப்படியான ஒரு நன்மையான காரியம் பேசப்படுகிறது என்பதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்து அவதானித்தால், ரூத் என்கிற பெண்ணுக்கு இந்த காரியங்கள் பேசப்படுகிறது. இந்த ரூத் எப்படிப்பட்டவள்? ஏன் இவள் இவ்வளமான ஒரு காரியத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு இவள் மாற்றப்படுகிறாள் என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்தால், இது ஒரு சரித்திர புஸ்தகம். இந்த சரித்திரத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ரூத் என்கிற பெண் மோவாபிய பெண். இந்த மோவாபிய ஸ்திரீ அவள் திருமணம் செய்தாள். யாரை திருமணம் செய்தாள்? பெத்லெகேம் ஊரிலிருந்து வந்து மோவாபிலே தங்கி வாழ்ந்த ஒரு பெத்லெகேம் குடும்பத்தார்களை, இஸ்ரவேலை சார்ந்த ஒரு நபரை அவள் திருமணம் செய்கிறாள். திருமணம் செய்து முற்றிலும் வேறுபட்ட வழிபாடு, தெய்வ நம்பிக்கைகள், வேறுபட்ட கலாச்சாரம், சூழ்நிலைகள், இவைகள் நடுவிலும் இந்த ரூத்துடைய வாழ்வின் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் நன்மைக்குமாக வித்திட்ட காரியம்தான் அவளுடைய நம்பிக்கை. இந்த ரூத்துடைய கணவன் மரித்து போய்விட்டான். அவருடைய மாமனார் மரித்தான், மச்சினன் மரித்து போய்விட்டான். இவளுக்கு ஒரே ஒரு ஆதரவாய் அவளுக்கு அங்கே மிகவும் வயது போன ஒரு மாமியார் இருந்தார். அவள்தான் நகோமி. இந்த நகோமி பெத்லெகேமை சேர்ந்தவர்கள். அவர்கள் இடம்பெயர்ந்து மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்தில் மோவாப் என்கிற ரூத்தின் தேசத்துக்கு போனவர்கள். அந்த தேசத்தின் நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் முற்றிலும் வேறுபட்டிருந்தது. ஆனால் அந்த பெத்லெகேம் ஊரை சார்ந்த இந்த குடும்பத்தினர் ரூத் என்கிற மோவாபிய பெண்ணை திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்த நிமித்தம் பலவிதமான காரியங்கள் சம்பவித்தது. ஆனால் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடப்பதற்கும், ஒரு உயர்வு வருவதற்கும், ஒரு பெரிய சொத்தை சுதந்திரிப்பதற்கும், ஒரு சுதந்திரவாளியான மனிதனை திருமணம் செய்வதற்கும் நடந்த காரியம், அவள் வயோதிப தாயாகிய அந்த நகோமியை தள்ளிவிடாதபடி கடைசி நாட்களிலும் அவள் பத்திரமாய் பாதுகாத்தது மட்டுமல்ல, அந்த நகோமியுடைய நம்பிக்கை எத்தகையது, அந்த நகோமியுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதான ஒரு நல்ல அறிவுள்ள பெண்ணாய் அந்த தெய்வத்தின் மேல் அவள் வைத்திருந்த விசுவாசம் இந்த உலக இன்பங்களை, உறவுகளை எல்லாம் பிரிந்து அந்த வயோதிப மாமியாரை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அவளுடைய சொந்த தேசமாகிய பெத்லெகேமுக்கு தன்னுடைய ஊரை விட்டு அவள் கடந்து போகிறாள். அந்த நாட்களிலே சுதந்திரவாளியான போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறேன், மகளே, நீ பயப்படாதே, நீ நல்ல ஒரு குணசாலியாய் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, உன்னுடைய தியாகங்களை கவனிக்கிறேன், நீ வைத்திருக்கிற நம்பிக்கைகள் அப்படிப்பட்டது. உன்னை படைத்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை, மெய்யான தேவனை விசுவசிக்கிற விசுவாசம் அருமையாயிருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு, அது மட்டும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவள் ஒரு நல்ல குணசாலியான பெண் என்று கண்டுகொள்ளத்தக்க அளவிற்கு அவருடைய வாழ்க்கை தகுதி உள்ளதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் நம்பிக்கை அத்தகையதாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு நேர்மையான, உண்மையான ஒரு வயோதிப மாமியாரை பராமரித்து பாதுகாத்து ஆகாரம் கொடுக்கிற ஒரு நல்ல மருமகளாக அவள் செயல்பட்டதை பார்க்கிற பொழுது எல்லாரும் வியந்து கொள்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி மாறியது? அவள் மேல் இருந்ததான அங்கே கரிசனை, பற்று, பாசம் எல்லாம் உண்மைதான்.
அவைகளின் மேலாக நகோமி காட்டி கொடுத்த தெய்வ நம்பிக்கை, தெய்வத்தை குறித்த சரியான வெளிப்பாடு, அந்த தெய்வத்தின் மேல் அவள் கொண்டிருந்த விசுவாசம் இவளை ஒரு நல்ல முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு போய் விடுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், இரக்கங்கள் சூழ்ந்து கொள்ளும், தயவு சூழ்ந்து கொள்ளும். பிரியமான பிள்ளையே, இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலும் நடந்த காரியம் என்ன? தன்னுடைய நம்பிக்கையில் அவள் சந்தோஷமாயிருந்தாள், உறுதியாயிருந்தாள். விட வேண்டியவைகளை விட்டால், வெறுக்க வேண்டியவளை வெறுத்தாள், நல்ல ஒரு பயணத்தை தொடங்கினாள். அதனால் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் நினைக்காத அளவிற்கு ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை தெய்வம் அவளுக்கு கொடுத்தாள். என்ன ஆச்சரியம்! இந்த ரூத்தின் வழியாய் வந்ததான அங்கே பரம்பரையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உதயமாகி இருக்கிறதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. எனவே எந்த காலங்கள், எந்த நேரங்கள், எந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் யாராய் இருந்தாலும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிற கடவுளாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டு அவரை விசுவாசிக்கிற பொழுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிரியமான பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் ஒருவேளை குறைந்து போயிருக்கலாம். நீ சந்திக்கிற பிரச்சனைகள் அந்த விசுவாசத்தை உடைத்து விட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நீ கடந்து செல்கிற கலாச்சார பின்னணிகள் உன் நம்பிக்கையிலே பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையிலும் என்னை படைத்த, எனக்காக உயிரை கொடுத்து, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி நீங்கள் விசுவசிக்கிற பொழுது நீங்கள் இருக்கும் நிலையை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள், 1000 மடங்கு உயர்வீர்கள், 1000 மடங்கு நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள். பிரியமான பிள்ளைகளே, இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த ரூத்தின் வாழ்க்கையாய் இருக்கிறது. எனவே இவைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே ஒன்று, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம், எதற்கும் உதவாதவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், வேண்டாதவர்களாய் இருக்கலாம். யாரையும் வெறுக்காத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் ஒரு நன்மை செய்து உங்களை கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்தில் சரணடைய ஆயத்தமா, தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நம்புகிறவர்களை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஐயா. உம்முடைய நம்பி வந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தவர். அதே போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடுகிற பொழுது ஒரு நன்மை நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா, கனம் பண்ணுங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.